இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை நடந்துகிட்ருக்கு எல்லா இடத்துலையும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் தமிழுக்கே கடவுள் முருகன் அவனுக்கே ஆபத்தாயிருக்கீங்க. ஏற்கனவே 3 மாதத்துக்கு முன்னாடி சிலைகளை உடைச்சிருக்காங்க. இது அரசாங்கத்தினாலே நிறுவப்பட்ட சிலைகள். அதை சமூக விரோதிகள் உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி போலீஸில் தேடிட்டு இருக்காங்க. யாரை தேடிட்டு இருக்காங்கன்னா உண்மையான குற்றவாளிகளை தேடிட்டு இருக்கல, உண்மையிலே ஒரு பைத்தியக்காரனை தேடிட்டு இருப்பாங்க. இவன் தான் உடைச்சிட்டான் அப்படின்னு. இது இங்கே மட்டும் இல்லை, பெரம்பலூர் மாவட்டத்தில் சிறுபாச்சூரில் 30 அடி சிலைகள் 7 சிலைகள் உடைக்கப்பட்டது. அப்போவும் பாவம் ஒரு பைத்தியக்காரனை எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சிலைகள் அழகழகான சிலைகள் அற்புதமாக வச்சுருக்காங்க. HRNCலேருந்து கம்ப்ளைண்ட் ஆகலை, ஆனால் ஹிந்து அமைப்புகள்லேருந்து கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸார் வலை வீசி எப்பவும் போல் தேடிட்டு இருக்காங்க. அவங்க கடலில் போய் தேடணும். ஆனால் இந்த சுற்று வர இடத்துல யார் பைத்தியக்கார மாட்ட போகிறோன்னா தெரியல, அவங்க பேரில் கேஸ் போட போகிறாங்க. ஆனால் ஹிந்து சமுதாயம் தமிழ் சமுதாயம் இப்போ சத்தியத்துக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இது விஸ்வ இந்து பரிஷத்தோட அறைகூவல். இது ரொம்ப நல்லா இல்லை. இந்த விஷயம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்மளோட எல்லாத்தையும் இழந்துட்டுருக்கோம். அவங்க சொல்கிறது வெறும் பிஸ்னஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. உண்மையிலே சமுதாயத்துக்காக ரோட்டில் இறக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தாச்சு. தயவுசெய்து ஹிந்து சமுதாயமாக இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே களத்தில் இறங்கணும். அத்தனை ஆதீனங்கள், அத்தனை குருமார்கள், அத்தனை சமுதாய தலைவர்கள், அத்தனை பேருமே களத்தில் குரல் கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் இதால் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பழனியில் என்ன சார் பிஸ்னஸ்ஸு? முருகன் தான். முருகனை வச்சு தான் அங்கே அத்தனை பேருமே பழைக்கிறோம். உணவகமாக இருக்கலாம், லாட்ஜாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், பெட்ரோலாக இருக்கலாம், எல்லாமே முருகனை வச்சு தான் அங்கே எல்லாமே. தமிழ்நாட்டிலேயே முருகனுக்கே இப்படி ஆபத்துன்னு சொன்னாக்கா மற்ற இடத்துல எந்த பணம் பாருங்க, திருப்பதியில் லட்டுவில் பிரச்சனை. அப்போ ஹிந்து சமுதாயம் இன்னும் இப்படியே தூங்கிட்டு இருக்குமா? ஹிந்து சமுதாயமே தயவுசெய்து எழுந்துரு, உறங்கினது போதும். தயவுசெய்து உன்னோட எல்லாத்தையும் கோமணத்தை உருவிட்டு விட்டுருவாங்க. முருகன் ஆண்டியாக நின்னா அந்த கோமணத்தையும் உருவிட்டு இருக்கான். ஜாக்கிரதை. ஹிந்து சமுதாயத்துக்கு குரல் கொடுத்தே ஆகணும். அனைத்து ஹிந்து சமுதாயமும் ஒரே நாளில் எப்படி சென்னிமலையில் இறங்கினமோ அந்த மாதிரி இறங்கணும். இறங்குறதோடு மட்டும் இல்லை, இவன் எவன் உடைச்சானோ அவன் கொண்டு வந்து வைக்கணும், அவனை தண்டிக்கணும். ரெண்டாவது, பைத்தியக்காரனை ஆன்சர் நம்ம ஒத்துக்கக்கூடாது. ஆமாம் பைத்தியம் அப்படின்னு ஒத்துக்காதீங்க. தயவுசெய்து களத்தில் இறங்குங்க. இது அனைத்து ஹிந்து சமுதாய மக்களும் களத்தில் இறங்கணும். இதே மைனாரிட்டிஸில் ஒரு சின்ன சிலுவையில் ஒரு சின்ன கிராக் விழுந்து மைனாரிட்டியும் விடுவானா? அத்தனை பயிலும் ஓடுவான். ஏன் தெரியுமா? ஓட் பேங்க்குக்காக. நாம் ஓட் பேங்க்குக்காக இல்லை, ஹிந்து சமுதாயத்தை உண்மையிலேயே காப்பாற்றணும்னு சொன்னால் ஹிந்து சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து சமுதாய மக்களும் களத்தில் இறங்கணும். இந்த விஷயம் விராலிமலைங்கிறது மயிலுக்காக இருக்கிற ஊர். அந்த இடத்துல பாருங்கள், மயிலை உடைச்சிருக்கான் சார். மக்கள் எழுந்திருக்க வேண்டாமா? அப்போவும் ஒரு ஆள் கேட்கலன்னா அதுக்குமே கட்டியம் கூடுற மாதிரி இந்து அமைப்புகள் தான் இறங்கணுங்கிறது இருக்கக்கூடாது. அனைத்து ஹிந்து சமுதாய மக்களையும் விஸ்வ இந்து பரிஷத் அறைகோல் விடுக்கிறது. நிச்சயமாக இது களத்தில் இறங்கும். ஹிந்து அமைப்புகள் சேர்ந்து உட்காந்து பேசி நிச்சயமாக இதுக்கு ஒரு களம் காணுவோம். இதை அவ்வளோ ஈஸியாக விட மாட்டோம். இறங்குன்னு சொல்றதுனா என்ன வன்முறைக்கு அழைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்றது பார்த்தா வன்முறைகள் இல்லை. எப்படி கூப்பிடுறது? இதை ஹிந்து சமுதாயம் குரல் கொடுக்கணும். அத்தனை பேர் சேர்ந்து நின்னா அவன் பயப்படுவான். ஏன் பயப்படுவான்? ஒன்றாயிடுச்சு, அவங்க சொன்னால் கேட்பாங்க. ஓட் பேங்க் பாலிசி தான். இப்போ ஏன் கிறிஸ்தவர்களுக்கு கூட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஓட் பேங்க் பாலிசி, அவங்கள்ட்ட ஓட்டு இருக்குங்கிறதுனால நாம் கூட பண்ணணும். நம்மக்கிட்ட வருமா? நம்ம வேறு ஒன்று வன்முறைக்கு தூண்ட வேண்டாம். ஹிந்து சமுதாயம் ஒன்றா நின்னா போகிறோம். அனைத்து சமுதாய மக்களும் ஒரு குரலில் நின்னா போகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொன்னால் போகிறோம். மற்றபடி எல்லாம் தானே சரியாக போய்டும். தமிழ்நாட்டுக்கு உண்டான விஷயம் இதுதான். சென்னிமலையில் இறங்கினாங்க, வெளிவுக்கு வந்ததில்ல மக்கள். அதே போல் விராலிமலையும் முருகன் வழி காமிக்கிறான். முருகன் தமிழை சரி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். தமிழ்நாட்டை சரி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். தயவு செய்து இந்த விஷயம் புதுசு இல்லை, இது 3வது வாட்டி உடையுது இந்த சிலை. இல்லை, அதுதாங்க மக்கள் இன்னும் எந்திரிக்கல. ஒரு வாட்டி உடச்சி பார்த்தா, 2 வாட்டி 3வது வாட்டியும் இழுத்துவாய்த்தனமாக இருந்துகிட்டு இருக்கோம். அதனால நாம் இந்த வாட்டி கையில் எடுக்கிறோம். அந்த விஷயத்தை நாம் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு எங்களுடைய பிரார்த்தனை. இந்து அமைப்புகள் சேர்ந்து உட்காந்து என்ன முடிவு பண்ணுறோமோ, ஆதீனங்கள் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, காம்ப்ரமைஸ் எடுக்கக்கூடாது. வி ஷுட் நாட் டேக் காம்ப்ரமைஸ் அட் ஆல். டைரக்டாக களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. களத்தில் இறங்குவோம். வெற்றிவேல் முருகனுக்கு, விராலிமலை முருகனுக்கு, சென்னிமலை முருகனுக்கு, பழனிமலை பாலனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நெல்லையில் ஒரு பிராமணனோட சிறுவனோட பூனல் அத்திருக்க இல்லை, இதில் தயவுசெய்து காம்ப்ரமைஸ் இல்லை. அது வேற இஷ்யூ, இது வேற இஷ்யூ. இந்த விஷயம்